ஆதி படங்களை எடுக்கக்கூடியவரா தான் மோகன்ஜி வெளிய அறியப்படுறீங்க. ஒரு பிரச்சனை இல்லன்னு சொல்றேன் சார். திரௌபதி பண்ணதால எனக்கு அந்த முகம் வந்துருச்சு. நான் இல்லன்னு சொல்லலையே. அ. திரௌபதி இந்த நாட்டுக்கு தேவை, இந்த மக்களுக்கு தேவை. திரௌபதி பல பேர காப்பாத்தியிருக்கு. பல பேருக்கு விழிப்புணர்வு குடுத்திருக்கு. நீங்க அந்த பட்டத்த குடுத்தா நான் உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லன்னு சொல்றேன். இல்ல திரௌபதி படத்துல நீங்க ஒரு சமூகத்தை குறிப்பிட்டு பேசினது, ஒரு சமூகத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த சமூகத்தின் சார் விடுதலை கொண்டு வரணும்னு என் ச முயற்சி பண்ண ஒரு என் தலைவரை எல்லாம் நீங்க சமூக அடையாளப்படுத்துனீங்கல்ல? என் சமூகத்துக்கான விழிப்புணர்வு படம் தான் திரௌபதி. நான் இல்லன்னு சொல்லவே இல்ல. இல்லன்னு சொல்லவே இல்ல. என்ன மாதிரி, எங்க சமூகம் மாதிரி பாதிக்கப்பட்ட பல சமூகங்களுக்கான விழிப்புணர்வு படம் தான் அது திரௌபதி. எப்படிங்க ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்தால் பாதிக்கப்படுதுன்ற ஒரு ஒரு சார் கட்டமைப்ப உருவாக்க பார்க்குறீங்க? ஆமா சார். அத வந்து காதல் எல்லோருக்குமே வருதுல்ல? லவ் எல்லாருக்குமே வருது. ஐயோ எல்லா சார்! சமூகம் பார்த்தா லவ் வருது. காதல் தப்பு சொல்லல. நாடக காதல் தான் தப்புன்னு சொல்லியிருக்கோம். நீங்க திரௌபதி 2க்கு கூப்பிட்டுட்டு நீங்க திரௌபதி 1 நான் பேச வேண்டிய தேவை இருக்கு. ஆமா அதான் தேவை இருக்கு. திரௌபதி 1 வந்து ம். ஒரு ஒரு காயின் பண்ணி இந்த பொண்ண வந்து நம்ம லவ் பண்ணா செட்டில் ஆயிடலாம்னு நெனைக்கிறாங்க இல்லையா? அவங்கள தோல் உரிச்சு காட்டுன படமே இல்ல தவிர, அப்படி உண்மையா லவ் பண்றவங்கள வந்து அந்த படத்துல தப்பா சொல்லவே கிடையாது. அதுல ஹீரோவும், ஹீரோயினும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. இத 10 தடவ சொல்லியிருக்கேன். இல்லங்க. அங்கொன்றும், இங்கொன்றும் நடக்கக்கூடிய சம்பவத்தை நான் திரௌபதி எங்கொன்றும் 2க்கு வரேன். எங்கொன்றும் எங்கொன்றும் அங்கொன்றும், இங்கொன்றும் நடக்கிற ஒரு சம்பவத்தை ஒரு சமூகமே இதான் தொழிலா பண்றாங்க அப்படின்னு சொல்றது ஒரு தான் வந்து சமூகம் மேல நான் வந்து இந்த படத்துல கட்டமைக்கவே கிடையாது. நீங்க தான் அத கட்டமைக்கிறீங்க. திருப்பி திருப்பி அந்த சமூகத்த கேவலப்படுத்தாதீங்க. அந்த மாரி ஒரு காட்சி அந்த படத்துல கிடையாது. ஒரு நாள் நான் பேசினது கிடையாது. ஒரு அமைப்பு, ஒரு குறிப்பிட்ட கூட்டம் இந்த ஜாதிய பயன்படுத்தி சம்பாரிச்சாங்க. நான் சொல்லல. தீர்ப்பு சொல்லுது. 3500 கல்யாணங்கள் ராயபுரம் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல மட்டும் நடந்திருக்கு. அத்தனையும் ஃபேக்ன்னு தீர்ப்பு இருக்கு. மொத்தம் 4 அட்வொகேட் செஞ்சாங்க. அந்த 4 அட்வொகேட்டுமே ஒரே அமைப்பை சேர்ந்தவங்க. அத தான் நான் படத்துல சொன்னேன். ம். திரும்ப திரும்ப தப்பான விஷயத்த நிறுவ பார்க்காதீங்க. ஒரு சமூகத்துக்கு எதிரா படம் எடுக்கவே இல்ல, எடுக்கவும் முடியாது. சரி இப்ப இந்து சமுதாயத்துக்கு படம் எடுத்திருக்கேன். இந்து சமுதாயத்துல வரமாட்டாங்களா அவங்க? அவங்க பாதிக்கப்படலையா? இல்ல நீங்க அவங்கள இந்துக்களா பார்க்குறீங்களான்றதே சந்தேகமா இருக்குதுல்ல? உங்களுக்கு சந்தேகம் எதுல இல்ல? ஆ. எல்லாத்துலயும் சந்தேகம் தான் மாதேஷ் சாருக்கு. இல்ல எனக்கு சந்தேகம் சார் இருக்கிறத நான் என் கூட கேள்வியா என் வைக்கணும் சார். என் கூட என் கூட 100 நண்பர்கள் இருக்காங்க சார். ம். எங்கேயாவது வெளிய சொல்லுங்க. மோகன்ஜி இந்த இடத்துல பார்ஷியாலிட்டி பார்த்து தான் என்கிட்ட பழகுனான்னு சார் நான் Facebookல டெய்லி பதிவு போடுற ஆளு. கீழ ஒரு கமெண்ட்ல வந்து டேய் நீ என்ன அப்படி ட்ரீட் பண்ணாடான்னு ஒருத்தர கமெண்ட் பண்ண சொல்லுங்க. ம். நான் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 100 பேரையாவது சந்திக்கிறேன். 100 பேர் கூட பழகுறேன். என் கூட அவ்வளோ பேர் வேலை செய்றாங்க. இல்ல அதெல்லாம் நட்பா நீங்க இருக்கீங்க. ஆனால் அவ்வளவுதான் சார். உங்களுக்குள்ள ஒரு சாதி வெறுப்பு இருக்குது. ஒரு எனக்குள்ள ஏற்றத்தாழ்வு பார்க்கிற ஒரு எனக்குள்ள என்ன பார்வை இருக்குன்னு இருக்கு. ஸ்கேன் பண்ணி வெளிய சொல்லாதீங்க மாதேஷ் சார். அப்படி ஒரு ஸ்கேன் மிஷின் கண்டுபிடிக்கவே இல்ல உலகத்துல. அப்படி ஒரு மிஷின் இருந்தா நான் வரேன், உள்ள போறேன். மோகன்ஜிக்கு இத பாரு இல்ல ரிப்போர்ட் உங்க சொல்லுது. உங்க படைப்பு சொல்லுதுல்ல சார். உங்க படைப்ப வச்சுக்கிட்டு அதான் உங்கள நான் யாருன்றத குறிப்பிட்டு கண்டுபிடிச்சிருவீங்கல்ல? சொல்லுங்கன்னு சொல்றேன். ஆ. நீங்க பொத்தாம் பொதுவா சொல்லாதீங்க. சார் இந்த காட்சி, இந்த ஜாதிய வந்து கேவலப்படுத்தின காட்சின்னு சொல்லுங்க. நான் வந்து பகிரங்கமா வந்து என்ன வேணாலும் அந்த காட்சிக்கு மறுப்பு தெரிவிக்கிறேன்.